ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பகவத்கீதை இந்த ஒரு காலேஜ் ஸ்கூல்லயாவது நீங்க படிச்சிருக்கீங்களா? கண்டிப்பா படிச்சிருக்க முடியாது. இதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இருக்கு அப்படின்னா உங்களால நம்ப முடியுதா? அது என்னங்க இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய ஆர்டிகல் 30 அண்ட் 30A பாத்தீங்க அப்படின்னா ஹிந்து மதத்தை வெளியே எங்கேயுமே பரப்பக்கூடாது, அதுக்கான தனி பள்ளிகள் இருக்கக்கூடாது அப்படிங்கறத சொல்லுது. இதை தாண்டி ஆர்டிகல் 30 என்ன சொல்லுது அப்படின்னா, இந்து மத கோவில்கள்ல இருக்கக்கூடிய சொத்துக்களை அரசாங்கம் எடுத்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கறதையும் சொல்லி இருக்கு. அடுத்து பாருங்க, அடுத்து ஒரு ஆப் என்னன்னா, நேரு அவர்கள் தான் இந்த ஆர்டிகல் 30யும் 30Aவும் கான்ஸ்டிடியூஷன்ல இணைக்கிறதுக்காக பேசிட்டு இருந்தாரு. அப்ப இருந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் இல்ல, இதை இணைக்கிறதுனால இந்து மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும், துரோகம் இழைப்பதாக இருக்கும் அப்படின்ட்டு அவர் சொன்னதுனால அப்ப அது இணைக்கப்படல. அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அவரோட இறப்புக்கு பிறகு அந்த ஆர்டிகல் 30 அண்ட் 30A அப்படிங்கிறது இணைக்கப்பட்டது. 30Aங்கிறது என்ன சொல்லுதுன்னா, எப்படி இந்து மதத்துக்கு பள்ளிகள் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, போதிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கு அகைன்ஸ்டா கிறிஸ்துவ மதம், முஸ்லீம் மதம், சீக்கிய மதங்களுக்கான பள்ளிகள் இருக்கலாம், அவங்க அவங்களோட மதத்தை பரப்பலாம், போதிக்கலாம் அப்படிங்கறதும் இருந்தது. அதை தாண்டி அந்த சொத்துக்களை அரசாங்கம் எடுத்து செலவு பண்றதுக்கோ அதை கையகப்படுத்துவதற்கோ உரிமை இல்லை அப்படிங்கறதையும் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்தது. இப்பதான் சமீபத்துல இதை ஆர்டிகல் 30 அப்படிங்கறது ரத்து செய்யப்படணும் அப்படிங்கறது அந்த மோடி ஒரு ஐடியால இருக்காரு அப்படிங்கறத ஒரு தகவல் தெரிஞ்சுக்கோங்க. ஆர்டிகல் 30 அண்ட் 30A. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.